Hi guys, welcome back to our channel Praveen and Anita. என்னடா இன்னைக்கு பிரவீன் எல்லாம் அனிதா தனியாக ரெடியாக இருக்கா அப்படின்னு பார்க்குறீங்களா? எஸ், ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு லேடி ஸ்பெஷல், அதாவது ஒரு ஸ்டிச்சிங் வீடியோ தான் நான் வந்து இன்னைக்கு போட போகிறேன். நாங்கள் வந்து அவுட்டோர் ஃபோட்டோஸ் இன்னும் போடலை, பட் அவுட்டோர் போன 2 நாள் vlog வீடியோஸ் போட்டிருந்தேன். ஸோ அதில் போட்டிருந்த எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து நானே கஸ்டமைஸ் பண்ணி எனக்காக நானே ஸ்டிச் பண்ணிக்கிட்ட ட்ரெஸ் தான். ஸோ அதை பார்த்துட்டு என்கிட்ட நிறையா பேர் கேட்டாங்க, எனக்கு கவுன் அழகாக இருக்குது, எனக்கு ஒன்று தைச்சி கொடுங்க, எனக்கு ஒன்று ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படி சொல்லிட்டு நிறையா பேர் எங்கிட்ட வந்து கேட்டாங்க. ஸோ அப்படி ஒருத்தவங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க கேட்ட ட்ரெஸ் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கட் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி அந்த ஃபுல் ரெட் கலர் ட்ரெஸ் இருந்திருக்கும், ஃபுல் கவுன், அதாவது ஃபுல் சர்க்கிள் அனார்கலி கவுன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கவுன். ஸோ அந்த கவுனு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் மெட்டீரியல்ஸ் ரெக்வயர்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோதான். ஸோ இது வந்து கேன் வாஷ், நம்ம கழுத்துக்கு வைக்கிறதுக்கு ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக வாங்கியிருக்கேன் கேன் வாஷ், ஒரு சிசர். இந்த கிளாத் வந்து மேலே கொடுக்குற கிளாத். அவங்க ஆக்சுவலி எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஃபுல் ஹேண்ட் வித் ஸ்லீவ் வந்து இன்னும் கொஞ்சம் அதாவது இங்கே க்ரஷ் வர்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இது வந்து ஒரு 1 மீட்டர்ஸ் நான் எடுத்திருக்கேன். அவங்க கொஞ்சம் ஒல்லியாக தான் இருப்பாங்க, ஸோ அதனால நான் இவங்களுக்கு 1 மீட்டர் எடுத்திருக்கேன் இந்த மேலே கொடுக்குறது. இது வந்து லைனிங் பார்ட்டு. ஸோ இது வந்து நான் வந்து கிட்டத்தட்ட 6 மீட்டர்ஸ் எடுத்திருக்கேன். மேலேயும் வேணும், கீழே பாட்டம் வேணும், அப் வேணும் அப்படிங்கிறனால 6 மீட்டர்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு ஃப்ராக்கோட கீழே வர பேரட்டு. ஸோ இது 5 மீட்டர்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் யூஸ்வலி கட்டிங் சிசர் எடுத்திருக்கேன், மார்க் பண்ணுறதுக்கு மார்க்கர், டேப்பு, இந்த குண்டூசி. ஆக்சுவலி இந்த குண்டூசி எதுக்குன்னா நான் எப்போவுமே கட் பண்ணால் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி வச்சுருவேன். ஸோ அப்புறம் எடுத்து அதை அப்படியே ஜாயின் பண்ணால் மட்டும் போதும். ஸோ அதனால இதை வச்சுருக்கேன். அண்ட் அவங்களோட ட்ரெஸ் அவ்வளோதான். மெட்டீரியல்ஸ் ரெக்வயர்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இப்போ இந்த ட்ரெஸ்ஸை வந்து எப்படி அளவெடுக்கிறது, எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் அவங்களுடைய லைனிங். அவங்க வந்து அளவுக்கு கொடுத்த டாப்பு. அவங்க வந்து நார்மல் சுடி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மல் சுடி வச்சு எப்படி கவுன் வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து டாப் இல்லைங்களா, இந்த இடம் இருக்கு இல்லையா, இவ்வளோ தான் ஒரு நம்மளுடைய பாடி பார்ட், அதாவது அப்பர் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம இந்த ஸ்லிட்ல இருந்து எப்போ வந்திருக்கோம். ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து லென்த்தாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதோட வந்து இது பண்ணிக்கலாம், மடிச்சு போட்டுக்கலாம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்னா மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களோட வெயிஸ்ட் எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். யூஸ்வலி அவங்க கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. 14.5 இன்ச்சஸ் இருக்குது. இதோட வெயிஸ்ட் லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14.5 இருக்குது. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா அது கூட வந்துட்டு 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். உள்ளே விட்றோம் இல்லையா, 2 வேணாம், 3 இன்ச்சஸே எடுத்துக்கலாம். இந்த சைடு 1.5 இன்ச்சஸ், அந்த சைடு 1.5 இன்ச்சஸ். ஸோ என்னோட 1 சைட் ஆஃப் வேஸ்ட் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 17 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ 18 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும், 36. ஸோ டோட்டலி அவங்களோட வெயிஸ்டோட ரவுண்ட் வந்து எவ்வளோ வருது அப்படின்னா 36. 3 இன்ச்சஸ் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா வச்சுருக்கேன். ஸோ அப்போ அவங்களோட வெயிஸ்ட் லென்த் பார்த்தீங்கன்னா 32 வருது, 32. சரி, இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு கால்குலேஷன் நான் காட்டுறேன். இந்த கால்குலேஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ண போகிறோம். வெயிஸ்ட் லென்த், அதாவது அவங்க இடுப்போட சுற்று நம்ம எவ்வளோ எடுத்தோம் அப்படின்னா 14 இன்ச் வந்து நம்ம எடுத்தோம். அதாவது ஒரு பக்கம் மட்டும் 14, அப்போ 2 பக்கம் போடணும் இல்லையா. ஸோ 14 + 14 28 இன்ச் வந்து அவங்களோடது. இந்த 28 அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம இப்படி ட்ரெஸ் போட்டுட்டோம்னா கீழே வந்து ஸ்கர்ட் வரும் இல்லையா, இந்த இடுப்பு தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா 28 இன்ச்சு. ஸோ இப்போ இந்த 28 இன்ச்சை நீங்கள் அப்படியே கட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே தைக்கிறதுக்கு இதெல்லாம் நமக்கு போகும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா 28 கூட நான் வந்து ஒரு 3 இன்ச்சஸ் சேர்த்திக்கிறேன், 31 வச்சுக்கிறேன். இங்கே ஒரு 1.5, இங்கே ஒரு 1.5 வந்து நான் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். ஸோ 31 இன்ச்சஸ். இப்போ இந்த 31 இன்ச்சை நம்ம வந்து கட் பண்ணணும் இல்லைங்களா. கட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா
ஒரு 6.28ஆல் டிவைட் பண்ணுறேன். இது வந்து யாருக்குமே மாறாது, ஏன்னா இது வந்து ஃபுல் சர்க்கிள் இப்படி வரும், ஃபுல்லாக ஒரு சர்க்கிள் மாதிரி வரப்போகுது நமக்கு. ஸோ அந்த சர்க்கிள் நம்ம கட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 6.28ஆல் டிவைட் பண்ணுறோம். இது வந்து காமனுங்க, எல்லாருக்கும் அதே தான் வரும். இந்த 31 மட்டும்தான் மாறும். எனக்கு இது வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கனால 28 இன்ச்சு, இன்னும் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்காங்கன்னா 32, 40, 42 அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ 31 டிவைடட் பை 6.28 போட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு எவ்வளோ வரும்னா, நான் கேல்குலேட்டரில் கேல்குலேட் பண்ணிக்கிறேன், 4.9 வருது. ஸோ இவங்களோட ரேடியஸ் என்னன்னு கேட்டால் 4.9. இந்த 4.9 வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கட் பண்ண போகிறோம். இந்த கேல்குலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இதில் ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா சர்க்கிள் பர்ஃபெக்டாக வராது. ஸோ இதுதான் நம்ம கிளாத் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஸோ எப்படி மடிக்கணும் அப்படின்னு காட்டுறதுக்காக நான் சொல்கிறேன். நான் இந்த நெட்டு துணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 5 மீட்டர் எடுத்திருக்கேன் ஃபுல் சர்க்கிள்காக. ஸோ இப்போ இதுதான் உங்களோட ஃபுல்லாக 5 மீட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இதை இப்படி 2ஆக மடிச்சுக்கோங்க. 2ஆக மடிச்சுட்டு இதை மறுபடியும் 2ஆக மடிங்க. ஸோ இப்போ எப்படி வரும் அப்படின்னா, இந்த பக்கம் 2 வந்து ஸ்லிட் வரும், ஒரு ஜாயினிங் வரும். ஸோ இது இப்படி தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த துணியை வந்து நான் மடிச்சிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு ஜாயிண்ட்டு கீழே வந்து 2 அன்ஜாயிண்ட் இப்போ பீசஸ் வருது. ஸோ இது அப்படி போட்டிங்க. இதே கிளாத் எப்படி இந்த பேப்பர் எப்படி மடிச்சிருக்கேனோ அது மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர், அந்த பேப்பரை அதாவது ஒரு துணி, இதை 2ஆக மடிச்சிருக்கேன், மறுபடியும் இதை 2ஆக மடிச்சிருக்கேன். ஸோ இப்படி மடித்து போட்டது தான் இந்த 5 மீட்டரோட துணி. நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ இங்கேருந்து மெஷர் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து வெயிஸ்ட் வந்து ஏற்கனவே மெஷர் பண்ணி வச்சுருக்கோம். அவங்களுக்கு எவ்வளோ வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4.9 இன்ச்சு வந்து வரணும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பாயிண்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே வந்து நான் வச்சு இங்கேருந்து 4.9க்கு நான் ஒரு மார்க் பண்ணணும். 4.9 அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 5க்கு வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு இது போடுறேன். இதை இப்படியே தள்ளி 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 ஃபுல்லாக ஜாயின் பண்ணும், வரையணும். இங்கேருந்து 4.9 அப்படியே ஃபுல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும்னா ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செமி சர்க்கிள் மாதிரி ஒரு ஆஃப் சர்க்கிள், ஒரு குவாட்ரண்ட் சர்க்கிள் வந்து நமக்கு இங்கே வந்திருக்கும். செமி சர்க்கிள் தான் சொல்லுவோம். ஸோ இந்த ரவுண்டை வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து என்னுடைய இடுப்போடைய சுற்றளவு. இவ்வளோ தான் வருதோ, ஏன்னா இது துணூண்டு வருது நீங்கள் பார்க்கலாம். இது வந்து நம்ம 4 துணியாக போட்டிருக்கோம். ஸோ ஒரு பார்ட்டுக்கு வந்து எவ்வளோ வரும்னா இவ்வளோ வரும். ஸோ இதில் இருந்து நம்ம வந்து அவங்களோட லென்த்துக்கு ஒரு சர்க்கிள் போட போகிறோம். அவங்களோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் ஷார்ட். ஸோ அவங்களுக்கு வந்து 37 இன்ச்சு வந்து ஹைட் வருது. ஸோ 37 கூட நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா மேலே கொஞ்சம் அடிப்போம், கீழே கொஞ்சம் அடிப்போம் இல்லையா. ஸோ 2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா நான் சேர்த்திக்கிறேன். ஸோ அவங்களுக்கு வந்து எவ்வளோ வருதுன்னா 38. ஸோ 37 கூட 2 இன்ச் ஏற்றினீங்கன்னா 39 வரும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 39ல் இங்கேருந்து ஒரு மார்க் பண்ண போகிறோம். ஒரு வேளை இங்கே வைக்கிறது நமக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பட்சம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 5ஐயும் சேர்த்திக்கலாம். ஸோ 5 39 + 5 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்னா 44. நம்ம இங்கே வச்சுப்போம். இங்கேருந்து ஒரு ரவுண்ட் வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு இங்கே ரவுண்ட் இருக்கு இல்லையா, நம்மளால் வந்து மாற்றிட்டே இருக்க முடியாது. ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த 5ஐயும் சேர்த்து நான் என்ன பண்ண போகிறேன்னா 44க்கு வந்து வரைய போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 44க்கு அதில் எப்படி நான் ரவுண்டாக வரைஞ்சிட்டே வந்தேனோ அதே மாதிரி இங்கேயும் நான் என்ன பண்ணணுன்னா ஒரு ரவுண்ட் ஃபார்ம் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து டாட்டட் லைன்ஸாக வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம வந்து ஒரு கர்வாக அப்படியே ஒரு லைனாக வந்து என்ன பண்ணிக்கலாம்னா வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மேலே ஒரு சர்க்கிள், ஒரு செமி சர்க்கிள், கீழே ஒரு செமி சர்க்கிள் வந்துருச்சு. இந்த செமி சர்க்கிள் ரெண்டையும் நம்ம வந்து இப்போ வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்திருக்கும். ஸோ அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சரி, இந்த செமி சர்க்கிளை நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டேன். ஸோ அந்த கர்வ் வந்து எனக்கு வந்துருச்சு. ஸோ அதே போல் நான் என்ன பண்ண போகிறேன் அடுத்துனா கீழே இருக்க அந்த லென்த்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம அதே போல் என்ன பண்ண போகிறோம்னா கீழேயும் வந்து கட் பண்ண போகிறோம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் சர்க்கிள். ஆக்சுவலி என்னால் கீழே விரித்து போட்டு காட்ட முடியல. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து 2 பீஸ் வச்சுருக்கேன். ஒரு பீஸோட லென்த்தே வந்து கிட்டத்தட்ட இப்படி தூக்குனிங்கன்னா இப்படி வரும். ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து இந்த நேரத்தில் வந்து என்னோட ட்ரெஸ்ஸை நான் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ நம்ம இப்போ வந்து பாட்டம் கட் பண்ணிட்டோம், சர்க்கிள் கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து டாப் கட் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த டாப்பை ரெண்டாக வந்து மடிச்சிருக்கேன் இந்த கிளாத்து. ஸோ நான் இதை வந்து இன்னுமே 2ஆக மடிக்க போகிறேன். நமக்கு எப்படி வேணுமோ அப்படி மடிச்சிக்கலாம். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. அதனால் எனக்கு இந்த லென்த் எனக்கு போதும். ஸோ அதனால நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி 4ஆக மடிச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா 4ஆக மடிச்சிருக்கேன். இதுதான் அவங்க எனக்கு வந்து அளவுக்கு கொடுத்த டாப்பு. ஸோ நான் அதையும் அதே மாதிரி மடிச்சுக்கிறேன். இது வந்து நம்ம அளவு எடுத்து கூட கட் பண்ணலாம். நான் வந்து பிகினர்ஸ், அதாவது தைக்கவே தெரியாதவங்க தைக்கணும்னா கூட இப்படி வந்து நம்ம அளவு எடுத்து தைச்சிக்கலாம் கொடுத்த டாப்பை போட்டு. ஸோ அதனால நான் வந்து இதை அப்படியே போட்டு எடுத்துக்கிறேன். அவங்க போட்ட மாதிரியே போட்டிருக்கேன். கொஞ்சம் மேலே இன்ச்சஸ் விட்டுருக்கேன் நான். இது அவங்க ஃபுல் ஸ்லீவ் நினைக்கிறேன். இங்கே வந்து நான் கொஞ்சம் கேப் விட்ருக்கேன். ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து அது போகும் இல்லையா. ஸோ அதனால நான் கொஞ்சம் விட்டுருக்கேன். விட்டுட்டு இப்போ இவங்க ஸ்கர்ட்டை நம்ம வந்து அளவு எடுத்து அப்படியே வரைஞ்சிக்கலாம். ஸோ இது அவங்களோட ஃப்ரண்ட் நெக். நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது மேலே இருக்கிறது வந்து நமக்கு ஆப்வியஸ்லி மேலே போயிடும். ஸோ அவங்க எவ்வளோ வச்சுருக்காங்களோ அவ்வளோ, அதுலேருந்து நம்ம வந்து ஒரு 1 இன்ச் வந்து, அதாவது ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சா போதும் நமக்கு உள்ளே போகிறதுக்கு. ஏன்னா என் கையெல்லாம் நிறையா வச்சிங்கன்னா குத்தும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 1/2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இங்கே மேலே எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். ஸோ நெக்கு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து அவங்களோட எக்ஸாக்ட் நெக். நான் வந்து கொஞ்சம் மேலே வச்சுக்கிறேன். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நெக்குக்கு வந்து கேன்வாஸ் கொடுத்து நம்ம அடிக்க போகிறதில்ல. யூஸ்வலி சுடிதாருக்கு நம்ம வந்து கேன்வாஸ் கொடுப்போம். இது ஸ்கர்ட்டு லைனிங் அப்படிங்கிறதுனால நான் 2ஐயும் ஜாயின் பண்ணி திருப்ப போகிறேன். அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் வந்து கொடுத்தா போதும், திருப்புற அளவுக்கு இருந்தால் போதும். நான் இவ்வளோ தான் என்னோடய லென்த்துங்கிறனால இத்தினோண்டு ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இவ்வளோ போதும். ஓகேங்களா, நெக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம கை ஜாயின் பண்ணோம் இல்லையா. ஸோ கைக்கு அவங்க கொடுத்த அதே லென்த்து நான் இந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு 1/4 இன்ச்சு விடுவோம் இல்லையா, அதை விட்டுருக்கேன். நம்ம பாட்டம் வந்து டாப்போட பாட்டம் வந்து நம்ம வந்து 14 இன்ச்சஸ், அதாவது இங்கேருந்து நம்ம எடுத்துருக்கோம். இந்த பூவோட ஸ்டார்டிங்லேருந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து இதே மாதிரி இங்கே எடுத்துக்கிறேன். இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கொடுத்துக்கிறேன். ஸோ இதை அப்படியே நம்ம வரைஞ்சிப்போம். அவங்களோட பாடி லென்த் அப்படியே நம்ம வரைஞ்சிப்போம். ஸோ கூட நம்ம எக்ஸ்ட்ரா எவ்வளோ ஸ்லீமாக நான் நிறையாவே விடுவேன். யூஸ்வலி நான் எப்போ தைச்சாலும் நிறையாவே விடுவேன், அவங்களுக்கு உடம்பு வந்துடக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் நம்ம வந்து இப்படி போடுறேன். இதுதான் வந்து இப்போ என்னுடைய டாப்பு. ஸோ இப்போ நம்ம மிஸ் பண்ணியிருக்கிறதெல்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து உள்ளே போகிறது, இங்கேருந்து நம்ம இங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து வரையாமல் விட்டுருந்தது எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். இதுதான் வந்து அவங்களுடைய ட்ரெஸ்ஸோட லென்த்து. ஆக்சுவலி நெக்கு வந்து நமக்கு இங்கே வரும் இல்லையா, இது நம்மளோட நெக்கு. எக்ஸ்ட்ரா நான் 1/4 இன்ச்சு விட்டுருக்கேன். அதே மாதிரி கைக்கு இவ்வளோண்டு கொடுத்தா போதும், ஏன்னா நிறையா கொடுத்திங்கன்னா உள்ளே வந்து குத்தும். ஸோ உடம்பும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இவ்வளோ கொடுத்துருக்கேன். வேணும்னா இன்னும் கூட அதிகமாக நம்ம வந்து கொடுத்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இடுப்பு வந்து இது லென்த்து, இது உள்ளே போகிறதுக்கான லென்த்து. ஸோ இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ கரெக்டாக நம்ம இதை போட்டாச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டாப் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ 2 பீஸ் வந்திருக்கும் நமக்கு. 2 பீஸ் பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. ஸோ 2 பீஸுமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். அவங்க இவ்வளோ தான் இருக்காங்க, அதனால் நான் வந்து கரெக்டாக ஃபிட்டாக கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து லைனிங் கட் பண்ண போகிறோம். சேம் ப்ரொசீஜர்ஸ். நீங்கள் வந்து டாப் எப்படி அளவெடுத்தீங்களோ, பாட்டம் எப்படி அளவெடுத்தீங்களோ அதே மாதிரி போட்டு வரைஞ்சி நீங்கள் வந்து லைனிங்கும் எடுத்துக்கோங்க. இப்போ நானும் லைனிங் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆக்சுவலி நம்ம வந்து இப்போ டாப் கட் பண்ணியாச்சு, பாட்டம் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன கட் பண்ணல அப்படின்னா ஸ்லீவ். அவங்க எப்படி கேட்டாங்கன்னா ஸ்லீவ் வந்து ஃபுல் ஹேண்டு, பட் இங்கே வந்து கொஞ்சம் க்ரஷ் இருக்கணும் அப்படின்னு
அப்படி சொன்னாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கட் பண்ண போகிறோம். நான் என்ன பிளான் பண்ணேன்னா இங்கேருந்து கொஞ்சம் இவ்வளோ தூரத்துக்கு வச்சுருக்கேன். ஸோ அப்போ தான் க்ரஷ் வந்து இங்கே நல்லா வரும். 31 inches வந்து வேணும் நமக்கு வந்து கிளாத் வந்து 1 மீட்டர் கிளாத். இதுவே ஆக்சுவலி ஜாஸ்தி தான். நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்படி 4 போட்டுக்கிறேன். 2 ஸ்லீவ் வேணும் இல்லையா? அவங்க ரொம்ப லீனாக இருக்காங்க, அதனால நமக்கு இது போதும். ஸோ எக்ஸாக்ட்லி அவங்களுக்கு வந்து இந்த ஸ்லீவ் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால நான் வந்து இது 4 போட்டிருக்கேன். இங்கேருந்து நான் 31க்கு வந்து வைக்கணும். சரிங்களா? சரி, நம்ம வந்து யூஸ்வலி ஸ்லீவ் எவ்வளோ எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 எடுப்போமா? இங்கேருந்து நான் என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31 inches நான் எடுக்க போகிறேன். அவங்க வந்து ஸ்லீவுக்கு வந்து லைனிங் கேட்கல. ஸோ அதனால நான் லைனிங் கட் பண்ண போகிறதில்ல, வெறும் ஸ்லீவ் மட்டும்தான். இஃப் யூ வாண்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதே மாதிரி மெத்தடில் வந்து ஸ்லீவோட லைனிங்கும் வந்து நீங்கள் சேர்த்து ஜாயின் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை கட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அவங்களோட ஸ்லீவு. கை கட் பண்ணியாச்சு, டாப்பு பாட்டம் எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஓகே காய்ஸ், ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம வீடியோ ட்ரெஸ் கட் பண்ணுற எல்லாமே பண்ணிட்டோம். பாட்டம், டாப்பு, ஸ்லீவு எல்லாம் கட் பண்ணிட்டோம். ஸோ நான் இதே மாதிரி என்ன பண்ணிட்டேன்னா லைனிங்கும் சேர்த்து கட் பண்ணி வச்சுட்டேன். அவங்க ஸ்லீவுக்கு மட்டும் லைனிங் கேட்கல, அதனால நான் டாப்புக்கும் பாட்டமுக்கும் லைனிங் கட் பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது நான் ஒரு வேளை மிஸ்டேக் பண்ணியிருந்தேனாவோ இல்லை நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு எப்படி வந்திருக்கோ அப்படிங்கிறத மறக்காமல் எங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய்.